குணம் போனால் எல்லாமே சாதுவாக இருக்கு மாடு. குழந்தை பிள்ளை கூட பிடிக்கலான் இருக்காங்க. நல்லா இருக்கு. இன்னும் அடுத்த டைம் வருவோம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 2 மாடு வாங்குற மாதிரி வரும். பகவானை கொண்டு போய் கோடி ரூபா முதல்ல அதனும் பிடிச்சோம். விலையும் நம்ம எதிர்பார்த்தல விலைக்கு தராங்க, அனுசரித்து தராங்க. எல்லாம் வந்து வாங்கலாம். மாடு நல்லா கொடுக்குறாங்க. வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கண்ணா. அண்ணா நம்ம அம்மன் டைரி ஃபார்ம் லொகேஷன் அப்படியே சொல்லிருங்கண்ணா. அண்ணா நம்ம அம்மன் டைரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போற வழியில பருவச்சுங்கிற ஏரியாவில் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இந்த வாரம் எத்தனை மாடுங்கண்ணா வந்திருக்கு? அண்ணா இந்த வாரம் மொத்தம் 23 மாடுங்கண்ணா. என்னென்ன பிரீடிங்ண்ணா வந்திருக்கு? அண்ணா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப், ஜெர்சி, ஆல் பிளாக்கு, சிவாஜி ஹெச்எஃப் எல்லா கலர்லயும் வந்துருக்குங்கண்ணா. ஓகேங்கண்ணா. என்ன கறவையில் வந்துருக்குங்கண்ணா? அண்ணா இந்த வாரம் கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிட்டருங்கண்ணா. 15லேருந்து ஒரு 25-26 லிட்டர் வரைக்கும் வந்துருக்குங்க. ஓகேங்கண்ணா. ஓகே. இந்த வாரம் பட்ஜெட் வைஸ்ண்ணா? அண்ணா பட்ஜெட் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 75ங்கண்ணா. ஓகேங்கண்ணா. 75லேருந்து 140 வரைக்கும் வந்துருக்குங்க. சரிங்கண்ணா. அண்ணா இந்த வாரம் இப்போ எந்தெந்த ஏரியாவுக்கு நான் மாடு கொடுத்துருக்கு? இப்போ லைவ் ஸ்டாக் எத்தனை மாடு அவைலபிள் இருக்குது? அண்ணா மொத்தம் இந்த வாரம் வந்து 23 மாடு வந்ததுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஸ்டாக்ல இன்னும் 9 மாடு இருக்குங்கண்ணா. சரிங்க. 14 மாடு கொடுத்தாச்சுங்கண்ணா. எந்தெந்த ஏரியாவுக்கு நான் கொடுத்துருக்கேன்? அண்ணா மைசூருக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்கண்ணா. நெய்வேலி கொடுத்துருக்குங்க. சரிங்கண்ணா. கோபிச்செட்டிப்பாளையம் கொடுத்துருக்கு, சத்தியமங்கலம் கொடுத்துருக்கு. சரிங்க. ஈரோடு கொடுத்துருக்கு. ஓகே. பவானி எல்லா ஏரியாவுக்கும் போயிருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. கஸ்டமர்ஸ் நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி நல்ல ரெஸ்பான்ஸுங்கண்ணா. வீடியோவில் பார்த்தா தெரியும். அதுதான் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சரிங்க. அதே மாதிரி வந்தவங்க எல்லாரும் மாடு வாங்கினாங்க. ஓகே. குவாலிட்டி இருக்கிறதுனால தான் இவ்வளவு பேர் நம்ம வாரம் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வர்றவங்க எல்லாம் கண்டிப்பா மாடு வாங்கிட்டு தான் போறாங்க. விலையிலையும் நம்ம அனுசரிச்சு தான் கொடுத்துட்டு இருக்கோம். மற்ற இடத்த விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இடத்துல ரேட்ல பெஸ்டா தான் இருக்கும். நம்ம ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் வியாழக்கிழமை ஒரு 25 மாடு 20 லிட்டர் 25-30 வரைக்கும் இருக்கும். ஓகேங்க. வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் ஸ்டாக் அவுட் ஆயிருங்கண்ணா. சரிங்க. அதனால எப்போ மாடு வாங்க வரணும்னு பிளான் பண்ணாலும் வியாழக்கிழமை நம்ம ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி வந்துருங்க. ஓகேங்க. நம்ம ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போற வழியில பருவாச்சியில் இருக்குங்க. சரிங்க. லொகேஷன் வேணா கூகுள் மேப்ல போடுங்க. அம்மன் டைரி ஃபார்ம் பருவாச்சின்னு நம்ம வீட்டுக்கே லொகேஷன் காட்டும். சரிங்க. சப்போஸ் தெரியல அப்படின்னாலும் நம்ம டிஸ்பிளே தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் வந்து கால் பண்ணாலும் ஓகே, வாட்ஸ்அப்ல கால் பண்ணாலும் ஓகே. சப்போஸ் கால் எடுக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. சரிங்க. மெசேஜ் போட்டீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஃப்ரீயா இருக்கும்போது நிறைய கால்ஸ் வரதுனால மேக்ஸிமம் ஒரு கால் எடுக்க முடியாது போகுது. சில பேர் எடுக்க முடியலன்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து தாராளமா வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. ரிப்ளை பண்ணிடலாங்கண்ணா ஃப்ரீ டைம் பார்த்துட்டு. அதே மாதிரி குரூப் இருக்கு, குரூப்ல ஜாயின் பண்ணி விட்றோம். குரூப்ல எப்போ எங்கேஜா இருங்க பார்த்து எடுத்துக்கலாம். சரிங்க. நம்ம டிஸ்பிளேல தர நம்பர் ஏதாவது மெசேஜ் பண்ணா குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டுலாங்கண்ணா. ஓகே. ஆனா இப்ப தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா நிறைய ஏரியால இருந்து ஆளுங்க வராங்க. ஆமாங்கண்ணா. எல்லாருமே நல்லா நம்ம ஃபார்ம்ல நல்லா குவாலிட்டியாவும் மாடு நல்ல பிரீட் வைஸ் நல்லா கொடுக்கறதுனால எல்லா ஏரியாவில இருந்து மாடுங்க வராங்க. எப்படின்னா நீங்க பாக்குறீங்க? ஆனா என்னன்னா நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரே பட்ஜெட் இல்லைங்கண்ணா. சரிங்க. இன்னொன்னு என்ன சொல்லுன்னா ஸ்டார்டிங் பட்ஜெட் வந்து 75ங்கண்ணா. சரிங்கண்ணா. 75 கீழே கன்ஃபார்ம் மாடு இல்ல. ஓகே. 75க்கு மேல பாக்குறீங்க தாராளமா நம்ம ஃபார்ம் பார்த்து வரலாம். காரணம் ஏன்டா பட்ஜெட் இவ்வளவு சொல்றேன், அதே மாதிரி நேரம் 10 சொல்றேன், எல்லா மாடும் 10 சொல்றேன், 20 சொல்றேன், 25 சொல்றேன். கமெண்ட் போடுறீங்க, 1000 கமெண்ட் போட்டுருக்கலாம். எல்லாத்துக்கும் வச்சு பார்த்தா தான் தெரியும். சும்மா அவங்க எல்லாம் 4 லிட்டர் 3 லிட்டர் வச்சு கறந்து பார்த்துட்டு இருக்கும். இல்ல எதுலயே ஒண்ணுல ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். அதுக்குன்னு எல்லா மாட்டையுமே வந்து தப்பான கண்ணோட்டத்துல பார்த்தா அது அப்படிதான் இருக்குங்க.
சரிங்கண்ணா. வச்சு பார்க்கணும், கறந்து பார்க்கணும். நம்மகிட்ட எத்தனையோ பேர் நீங்களும் வீடியோ போட்டு தான் இருக்கீங்க. ரெகுலர் கஸ்டமர் ஏகப்பட்ட பேரை பார்க்கலாம். நீங்க தொடர்ந்து வீடியோல போய் பாருங்க. ஒரு வீடியோக்கு 10 வீடியோ எடுத்து பாருங்க. நம்ம மிஸ்டர் விவசாயிக்குள்ள போய் பாருங்க. சரிங்க, அதுக்குள்ள பார்த்தாவே தெரியும் ரெகுலர் கஸ்டமர் எத்தனை பேர் வராங்க. கரெக்ட்லீனா யாரும் இந்த மாதிரி வந்து வாங்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஒரே நாள்ல ஒரு 15 இப்ப 25 மாடு கொண்டு வரணும், ஒரு 15 மாடு ஒரே நாள்ல சோல்ட் அவுட் ஆகுது. அந்த அளவுக்கு கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னா நல்ல வரீங்களா மாடு வாங்கணும்னு சொல்ல மாட்டேன். அதேதான், வாங்க இந்த வாரம் வந்து பாருங்க, ஒரு 2 வாரம் தொடர்ந்து வாங்க. ரேட் எப்படி போகுது, மாடு எப்படி வருது, ரிட்டர்ன்ல எப்படி கொண்டு, அதாவது சேல்ஸ் எப்படி பண்றாங்க எல்லாமே பாருங்க. பிடிச்சிருந்தா அடுத்த வாரம் வாங்க, இல்லையே இன்னைக்கே பிடிச்சிருந்தாலும் பாருங்க. நேர்ல வாங்க, முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்தீங்கன்னா மட்டும்தான் இத்தனை மாட்டுல எது பிடிக்குது, அந்த மாடு பிடிச்சிருந்தா அதை பார்க்கலாம். இல்லையா அதுக்கு அடுத்த மாடு பார்க்கலாம். பட்ஜெட் கம்மியா இருக்கா, சின்ன விலையில ஏதாவது இருக்கா நீங்க கேட்கலாம். சரிங்க. வாட்ஸ்அப்ல பேசுறது வந்து டிஃப்ரெண்ட். இருக்குதுன்னா இருக்குதும், இல்லைன்னா உங்களுக்கு டைம் இல்லையா போனை கட் பண்ணிடலாம். எத்தனையோ நடக்கும். நேர்ல வந்து பாருங்க. பெரிய மாடு வீடியோல பார்க்கும்போது சின்னதா தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா பெரிய மாடு கன்ஃபார்ம் வீடியோல பார்க்கும்போது சின்னதா தெரியும், சின்ன மாடு பெருசா தெரியும். நம்ம கொண்டு வந்து விடும்போது ஏன்டா மாத்தி வாங்கிட்டோம்னு யோசிக்க கூடாது. நம்பிக்கையோட வாங்கணும். அதே மாதிரி தரமான மாடை வாங்கிட்டு போகணும்னு நினைக்கும் போது தாராளமா வியாழக்கிழமை எப்போ வேணாலும் ஃபார்முக்கு வாங்க. சரிங்க, வியாழக்கிழமை ஒரு 10 மணிக்கு நம்ம ஃபார்ம்ல 10 மணிக்கு வாங்கினா எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. அப்படியே ஒவ்வொரு மாடுங்களே பார்த்துடலாங்கண்ணா. ஓகேங்க. வணக்கங்கண்ணா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சரிங்க, இதான் நம்ம ஃபார்ம் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்களா? இல்ல 2 டைம் வந்திருக்கோம். 2 டைம் வந்தீங்களா? ஆல்ரெடி மாடு எடுத்துறீங்களா? எடுத்துறோம். சரிங்க. ஃபர்ஸ்ட் என்ன எத்தனை மாடு கொண்டு போறீங்க? ஃபர்ஸ்ட் 2 கொண்டு போறோம். சரிங்க. இப்போ இந்த வாட்டி வந்திருக்கீங்க 3 மாடா கொண்டு போறீங்க. ஒவ்வொன்றும் ஒரு பிரீட்ல கொண்டு போறீங்க. ஃபர்ஸ்ட் கொண்டு போனது என்ன கறவை வருது மாடு? அது நேரம் 10 வரும். நேரம் சொன்ன கறவை வருதுங்களாண்ணே? தண்ணி தீனிக்கு பிரச்சனை இல்லை மாடு? சரிங்கண்ணா. சரி, நீங்க சொன்னது அங்க சொன்ன மாதிரி இருக்குது. சரிங்கண்ணா. இப்போ 3 மாடு எடுத்துறீங்க. 3 என்ன கறவைன்னு சொல்லியிருக்காங்க? 3 கறவை என்ன எதுவும் சொல்லலைங்க. சரிங்கண்ணா. ஆனா கறவை உங்க கணிப்புக்கு எவ்வளோண்ணா ஒரு 3 கறவை? இல்ல அதே மாதிரி கறவை வரும். சரி, சரிங்கண்ணா. அதனால என்ன விலை அனுசரிச்சு தராங்களாண்ணே? தராங்க. சரிங்கண்ணா. சரிங்க. மடிப்பூச்சம் சுழி எல்லாமே நல்லா இருக்கு. சரிங்க, எதுவுமே குறை இல்லை மாட்டில். அதெல்லாம் திருப்தியா இருக்கு. சரிங்க. சரிங்க, ரொம்ப நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல ஒரு ரெட்டின் ஜெர்சில ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. நான் மாடு வந்து பாத்தீங்கன்னா 4 பல்லுங்கண்ணா. சரிங்க. 4 பல்லுக்கு ரெட் சிந்தி கிராஸுங்க. ஓகேங்கண்ணா. நல்ல மாடு, வெயிட்டான மாடு. சரிங்க. கிராஸ் மாடா இருந்தாலும் குணத்தை பாருங்க, அருமையான குணமனம். அதேதான், நல்ல குணமனம். மாடு கண்ணு போடுறதுக்கு இன்னும் 10-15 நாள் டைம் ஆகுங்க. இது ஃபுல்லா மடி எடுத்தா மாடு கண்ணு போடும். சரிங்க. நடையில ஓடுறோம் பாருங்க. ஓகே. நல்ல வெயிட்டுங்க, ரட்ட முதுகு, நல்ல வெயிட்டான மாடு, நெய்க்கட்டான மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. சுழி சுத்தத்துக்கு தெளிவான மாடு. 4 பல்லுக்கு மாடு 2ஆம் நீத்தி சினையா இருக்கு. கண்ணு போட 15 நாள் டைம் இருக்குன்னா நேரம் 10 கறவை சொல்லலாம். நம்ம 8 16 லிட்டர் கேரண்டியா சொல்லி கொடுக்கலாம். ஓகேங்க. கிராஸ் டைப் எல்லாம் 16 லிட்டர் கறக்கிறது ஒன்று தாங்க. ஹெச்எப் மாதிரி 25 கறக்கிறது ஒன்று தான். அந்த மாதிரி ஃபேட்டஸ்னா தெளிவாக நின்று பேசக்கூடிய மாடு. தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு. சுழி சுத்தத்தில் அருமையான மாடுங்கண்ணா. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கங்க. எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? நாங்க அம்மாபாளையத்துல இருந்து வந்திருக்கிறோங்க. சரிங்கம்மா. இதான் முதல் வாட்டி நம்ம பண்ணைக்கு வரீங்களா? ஆமாங்க, முதல் தடவை வரோம். சரி, சரிங்கம்மா. இது எப்படிமா பார்த்து வரீங்க நம்ம பண்ணையா? உங்களுக்கு யூடியூப்ல பார்த்துட்டு தான் வந்தாங்க. சரி, சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ணையில இப்போ எவ்வளவு மாடுங்கம்மா இருந்திருக்கா? இது ஒரு 10-20 ரூபாய்க்கு மேல இருக்குது. சரி, சரிங்கம்மா. முதல் வாட்டி வந்திருக்கீங்க. எப்படி மாடுலாம் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு? எல்லா மாடுமே நல்லா இருக்குது. சரிங்கம்மா. உங்கள்கிட்ட காசு இருந்துட்டா எது பிடிக்குதோ அதை வாங்கிக்கலாம். சரிங்கம்மா. சரிங்கம்மா. இந்த மாடு இப்போ பிடிச்சிருங்க. எவ்வளவு கறவைமா சொல்லியிருக்காங்க? லிட்டர் சொல்லியிருக்காங்களா? சரி, சரிங்கம்மா. இப்போ என்ன சுழி சுத்தம், குணமனா, மடிக்காம சுத்தம் எல்லாம் பாத்தீங்களா? எல்லாம் பார்த்துட்டேங்க. எல்லாம் சுத்தமா இருக்குங்களா? சுத்தமா இருக்குது. சரி, சரிங்கம்மா. மனசு திருப்தியா இருக்குங்களா? மனசு திருப்தியா இருக்கு. விலைக்கு வாங்கி இருக்கிறேன். சரி, சரிங்கம்மா. எனக்கு அதனாலதான் இங்க வந்ததுங்க. சரி, சரி. அண்ணன் வந்தா இங்க எப்போ விலை அனுசரிச்சு தராங்க? அனுசரிச்சு தராங்க. வரலாங்க. சரிங்க, சரி. வரலாங்க. சரி. ஒரு ஆள் உசரத்துக்கு ஒரு ஹெவி சைஸ்ல ஒரு ஜெர்சி பிடிச்சிருங்க. ஆமாண்ணா. மாடு வெயிட், மடி ஃபுல்லா நரம்புலையும் வெயிட். ஆமாண்ணா. அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான மாடு பிடிச்சிருங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா, ரத்த செவலையில சரிங்க. நானே இந்த மாதிரி சைஸ் எல்லாம் இப்பதான் பாக்குறோம். சரிங்க. அந்த அளவுக்கு ஒரு யானையே தான் இந்த மாடு. அதே தானே, ஒரு பிரம்மாண்டமான மாடுங்கண்ணா. சரிங்க. மாடு 3ஆவது ஈத்து, ரெட் சிந்தியில ஓவர் சைஸ் மாடு. நடையில விடுறோம் பாருங்க. சரிங்க. ஆனா ஜெர்சியில வந்து ஒரு 25 லிட்டர் சொல்றோம்னா இந்த மாட்டுக்கு தான் பொருந்தும். அதே தானே. இதெல்லாம் இந்த மாடு கேரண்டி 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. சரிங்க. கைக்கரை, மிஷின் கரை எதுக்கு வேணா போட்டுக்கலாம். நல்லா ஓவர் சைஸ்ல பட்ஜெட் பார்க்காதீங்க மட்டும் தாராளமா இந்த மாதிரி கால் பண்ணுங்க. எல்லாரும் கால் பண்ணி வேஸ்ட். பட்ஜெட் பாக்குறவங்க ஆகாது. பட்ஜெட் போட்டு எடுக்கிறவங்க தாராளமா எடுக்கலாம். கேட்டசனாப்புக்கு அருமையா இருக்கும். தண்ணி திணிக்கு தெளிவா இருக்கும். சுழி சுத்தத்துல அருமையான மாடுங்கண்ணா. நல்லா ஓவர் சைஸ். இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. 25 இருந்து 27 லிட்டர் கறக்குனை மாடு. பால்தாரை பாருங்க, அடிவயிறு ஃபுல்லா பால்தாரை, மடி ஃபுல்லா பால்தாரையா தான் இருக்கும். அதேதானே. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஃபேட்டஸ்னாஃபா அருமையா இருக்குங்கண்ணா. ஓகேங்க.
வணக்கண்ணா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க வந்து சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கோம். சிதம்பரத்துல நம்ம ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. ஆமாங்க. என்ன பார்த்து வந்தீங்க? ஒரு 1.5 வருஷமா ஃபாலோ பண்ணி இன்னைக்கு தான் வந்திருக்கோம். சரி சரிங்க. இப்பதான் வந்து மாடு எடுக்கணும்னு இருக்கு. ஆமா, ரொம்ப நாளா பாத்துக்கினே இருந்தோம், இன்னைக்கு தான் வந்திருக்கோம். சரிங்க. மாடெல்லாம் நல்லா இருக்கு. சரிங்க. எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. மன திருப்தியா இருக்குங்களா? மாடு குணமனா? குணமனா எல்லாமே சாதுவா இருக்கு மாடு. குழந்தை புள்ள கூட பிடிக்கலான் இருக்காங்க. நல்லா இருக்கு. இன்னும் அடுத்த டைம் வருவோம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 2 மாடு வாங்குற மாதிரி வருவோம். நல்லா இருக்கு. விலையும் நம்ம எதிர்பார்த்தல விலைக்கு தராங்க, அனுசரிச்சு தராங்க. எல்லாம் வந்து வாங்கலாம் மாடு. நல்லா கொடுக்குறாங்க. ஓகே. மாட்டுல ஒரு எலும்பு பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஹெவி சைஸ்ல ஒரு ஹெச்எஃப் கிராஸ் பிடிச்சவர் இருந்திருக்கீங்க. ஆமா, மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. நான் மாடு வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ்ல கொம்பு டைப் தாங்கண்ணா. சரிங்க. நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. 6 பல்லுங்கண்ணா. 6 பல்லு தான். ஆமா, 6 பல்லுக்கு மாடு வந்து தலையீத்து. சரிங்க. மாடு வந்து தலைச்சனுக்கு 6 பல்லுக்கு சனையா இருக்கக்கூடிய மாடு. ஓகேங்கண்ணா. கண்ணின்னு இன்னொரு 25 நாள் டைம் இருக்குன்னா தலைச்சனுக்கு ஒரு 20க்கு மேலதான் கறக்கூடிய மாடு. ஓவர் சைஸ் மாடுங்கண்ணா. சரிங்க. சுழி சுத்தத்துக்கு அற்புதமா இருக்கு. நடையில விடுற பாருங்க. ஓகேங்கண்ணா. நல்ல ஓவர் சைஸ்ல ஹெச்எஃப் கிராஸ் தெரியுங்க. தாராளமா இந்த மாதிரி மாடு செலக்ட் பண்ணலாம். காம்பு கேரண்டியா சொன்ன மாதிரி கறவை வரக்கூடிய மாடு. ஒரு மாடு வச்சிருந்தாலும் தரமான மாடா வச்சிருக்கோம். அது ஹெச்எஃப் கிராஸ்ல வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க, தாராளமா செலக்ட் பண்ணலாம். தண்ணி திணிக்க அற்புதமான மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. கிளைமேட் அடாப்ஷன் நீங்க தாங்குமானலாம் யோசிக்கலாம். ஆனா கொம்பு டைப்ல அந்த மாதிரி தொல்லை கிடையாது. இதெல்லாம் கேரண்டியா கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கக்கூடிய மாடு. தேவைப்படுறீங்க தாராளமா கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கன்னா. ஒரு உருவத்துல யானை குட்டியாட்டு இருக்கக்கூடிய மாடு. நடந்து வருதா உருண்டு வருதா தெரியாது. ஆமாண்ணா, ஒரு எலும்பு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மாடு வெயிட்டான மாடுங்கண்ணா. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. வணக்கங்க. எந்த ஊர்ல நீங்க வந்திருக்கீங்க? நாங்கள் வடலூருக்கு அந்தாண்ட வேலைக்கு போட்டு இருக்கிறோம். சரிங்க சரிங்க. எந்த மாவட்டங்க? கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டத்துல வந்துருக்கீங்க. நம்ம ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களாங்க? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம். சரிங்க சரி. எப்படி பார்த்து வந்தீங்க? நான் யூடியூப்ல பார்த்து தான் ஃபாலோ எவ்வளவு பண்ணோம். நாளாங்க நம்ம ஒரு 3 மாசம் ஃபாலோ பண்ணோம். சரி சரிங்க. இப்போ நம்ம ஃபார்முக்கு உங்க லோக்கல்ல உங்க ஏரியா சைடு மாட்டுக்கு போயிருக்கீங்களா? இல்லைப்பா, அது எங்கள் மாடு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு மாடு. சரி சரி. அதனால இங்க வந்துருக்கீங்க. உங்க ஏரியா சைடுல இந்த மாதிரி பெருங்கற மாடு இல்லை, பெருங்கற மாடு ரேர் தான். சரி சரிங்க. இதான் நம்ம ஃபார்ம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க. ஃபார்ம்ல எவ்வளவு மாடுங்க இருந்திருக்கும்? மாடு இப்போ ஒரு 30 மாடு மேலே இன்னைக்கு ஒரு 20 இருக்குது. சரி சரி சரிங்க. இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ எல்லாம் விலையை அனுசரிச்சு தராங்க. விலைலாம் பரவாயில்ல, விலை அனுசரிச்சு தராங்க. சரிங்க. அந்த மாடு கையில பிடிச்சிருக்கீங்க ஜெர்சில. எல்லாத்த விட கைண்டா பேசுறாங்க. நல்லா ஆளை அனுசரிச்சு சொல்றாங்க. அன்பான பேச்சு இருக்கு. சரி சரிங்க. விலையில முன்ன பண்ண இருந்தாலும் மாடு நல்ல மாடா கொடுக்குறாங்க. நல்ல மாடு நல்லா இருக்கு. பொருள் நல்லா ஏன்னா பொருளுக்கு ஏத்த விலை இருக்குது. ஆமா ஆமா. இந்த மாடு எவ்வளவு கறவை சொல்லியிருக்காங்க? இது வந்து ஒரு நாளைக்கு 20 லிட்டர் சொல்லி 20 லிட்டர் சொல்லியிருக்காங்க. சரி சரிங்க. சுழி சுத்தம் குணம் அதெல்லாம் நல்லா இருக்கு. காம்பு 4 காம்பு எல்லாமே குணம் எல்லாம் பாத்தீங்க. நல்லா இருக்கு. சரி சரிங்க. எல்லாமே சுத்தமா இருக்குங்களா? நம்ம ஃபார்முக்கு வந்தீங்க ஃபர்ஸ்ட் டைம், மனசு திருப்தியா வரீங்களா? ஓகே, நல்லா இருக்கு. நல்லா திருப்தியா. இப்ப நம்ம ஃபார்ம்ல என்ன மாடு வச்சிருக்கீங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த இருக்கு. நம்மகிட்ட ஒரு 3 மாடு இருக்குங்க. எல்லாமே பெருங்கறவங்களா? இல்ல, அது இதோட சின்ன மாடு தான். சின்ன மாடுங்க. சரி சரிங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பெருங்கற மாடு. பெரிய மாடு. ஆமா ஆமா. சரிங்க சரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் பெருங்கற மாடு நம்ம ஃபார்ம்ல இருந்து எடுத்துறீங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க. அதான் பெட்டரா கற நல்ல மாடு, நல்ல கரை வரும். சரிங்க. ஏன்னா நல்ல மாடு தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. நல்ல கரை. ஓகே, நன்றி. ஜெர்சில நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல நல்ல ஒரு மடி செட்டு காம்பு உலம். மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சில கிளிக்கொம்பு டைப்ல நல்ல குழி நெத்தி மாடுங்கண்ணா. ரத்த செவலை. சரிங்க. 3வது ஈத்து கடமுளப்பு சுழி சுத்து தெளிவான மாடு. நல்ல காம்பு உருசை. ஓகே. நல்ல நெய்க்கட்டான மாடு. மாடு வந்து பாருங்க அதேதானே. நல்லா வந்து மடிசெட்டு தான், பிரம்மாண்டமான மடிசெட்டு. ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. சரிங்க. தெளிவான மாடு. நடையில் ஓடுறோம் பாருங்க. போட்டும் நல்ல வெயிட்டான மாடு தான். மாடு உடசல் இருந்தாலும் நல்லா கறக்கூடிய மாடு. தண்ணி திணிக்க அற்புதமா இருக்கும். பால் தரை காட்டுங்க. அடிவேரி ஃபுல்லாக பால் தரையாதுன்னு நல்ல காம்பு வருஷம் கைக்கரை மிஷின் கரை எதுக்கு வேணால் போட்டுக்கலாம். தண்ணி திணிக்கு தெளிவான மாடுக்கு தேவைப்படுற கால் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓகேங்க. அஜய் நல்லா ஒரு ஹெவி சைஸ்ல ஒரு தலைச்சங்கடையர் பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. கிடையரை பத்தி சொல்லுங்க. எத்தனை பல்லுங்க? அண்ணா கிடேரி பார்த்தீங்கன்னா 3 கலர் கொண்ட மாடுங்கண்ணா. சரிங்க. செவலை வெள்ளை செம்பூத்து நல்லா நெத்தி வெள்ளையில அழகான மாடுங்கண்ணா. ஓகேங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா 2 பல்லுக்கு சனியாரக்கூடிய மாடு. தலையீத்து கிடேரிங்கண்ணா. 10 போகத்துக்கு அளவு போல வச்சுக்கலாம். சரிங்க. நல்லா அழகுல சிறந்த கிடேரிங்கண்ணா. நல்ல மடிசெட்டு காம்பு வருஷம் நல்ல பெரிய கிடேரி. அதே தலைச்சனுக்கு என்ன மாதிரி கிடேரி சைஸ் இருக்குன்னு பாருங்க. இன்னும் ஈத்து மாடு ஆகும்போது என்ன சைஸ் வரும், என்ன மடிசெட்டு வரும்னு பாருங்க. இன்னும் 10-15 நாள் டைம் இருக்குங்க. இப்பயே நல்ல மடிசெட்டில் இருக்கும். பிரம்மாண்டமான மடிசெட்டு அடப்பு மடிங்கண்ணா. சரிங்க. தொங்கு பை கிடையாது. நல்ல முழிக்கு மேலதான் இருக்கக்கூடிய கிடேரிங்கண்ணா. ஓகேங்க. நல்லா மடிசெட்லயே ஆகட்டும் கிடேரி ஆகட்டும் டாப் கிளாஸான கிடேரி. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்க. ஜெர்சில
நல்லா ஒரு மடி செட்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க அண்ணா. ஜெர்சியில நல்ல கிளிக்கொம்பு டைப்புங்கண்ணா. ஓகேங்க. நல்ல குழி நெத்தி. சரிங்க. மாட்டை பாருங்க, நல்ல அழகுல சிறந்த மாடுனா, நல்ல வெயிட்டான மாடு, ஒரு எலும்பை பார்க்க முடியாது. அதேதானே. அதே மாதிரி நல்ல மடி செட்டுங்கண்ணா. நடையில விடுற பாருங்க, நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. இன்னும் இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. மடி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டு. மாடு பாதி மடி பாதிங்கிற மாதிரி மாட்டுக்கு மடிக்கு பாருங்க, காம்பு ஊசி பாருங்க, அடிக்கு ஒரு காம்பு. அதேதானே. கைக்கரை மிஷின் கரை எதுக்கு வேணா போட்டுக்கலாம். தண்ணி திணிக்க அற்புதமா இருக்கும். கிளைமேட் ஆப்ஷன் நல்லா இருக்கு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நல்லா ஒரு செம்புத்துல. ஆமாண்ணா. நல்ல ஒரு மடி செட்டு, நல்ல மடி செட்டு. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. மாடு வந்து பாத்தீங்கன்னா செம்புத்து காரிங்கண்ணா. சரிங்க. 3வது ஈத்துங்கண்ணா. ஓகேங்க. கடை முளப்பு சுழி சுத்தம். மாடு வந்து அளவு மட்டும் நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. பட்ஜெட்டும் பெரும் பட்ஜெட் இல்ல, மீடியமான பட்ஜெட் தாங்கண்ணா. சரிங்க. கண்ணு போட 15 நாள் டைம் இருக்கு. ஃபுல்லா லோடு எடுத்த மாடு கண்ணு போட்டு கேரண்டியா ஒரு 19 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. 18 கேரண்டி வச்சு சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. இன்னும் கண்ணு போட 10-15 நாள் டைம் இருக்கு. சுழி சுத்தத்துக்கு தெளிவான மாடு, கடை முளப்பு. கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கு. தண்ணி திரிக்க அற்புதமா இருக்கும். ஃபேட்டஸ்னா அருமையா இருக்கு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்க. டேய் எடுத்தியா? ஒரு செவன செட்டையில. ஆமாண்ணா. நல்ல ஒரு 2ஆம் நீத்து ஒரு கிடேரி பிடிச்சிருக்கீங்க. அந்த கிடேரி பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா மாடு வந்து பாத்தீங்கன்னா செவல சட்டையில பாத்தீங்கன்னா நல்ல ஓவர் சைஸ் மாடுங்கண்ணா. நல்ல வெயிட்டான மாடு, நெய்க்கெட்டான மாடுங்கண்ணா. அதேதாங்கண்ணா. 22 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. எந்த கிளைமேட் வேணாலும் சொல்லி கொடுக்கலாம். 2ஆம் நீத்து 6 பல்லு சுழி சுத்தத்துல தெளிவான மாடு. நடையில் விடுற பாருங்க. ஓகேங்கண்ணா. நல்ல வெயிட்ல ஆகட்டும், மடி சைட்ல ஆகட்டும், எதுலயும் குறைச்சலாம் மாடு. நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. 22 லிட்டர் கறந்த பண்ணாங்க. 20 லிட்டர் கேரண்டி கொடுக்குறாங்க. நல்ல மடி செட்டு. பால் தார பாருங்க, அடிவயிறு ஃபுல்லா ஓடி இருக்கும். நல்ல எலும்புகளமான மாடு, வெயிட்டான மாடுங்கண்ணா. ஒரு மாடு வச்சிருந்தாலும் தரமான மாடு. இந்த மாதிரி கலர் பேஜ்ல மடி செட்ல வேணுங்க, தாராளமா கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. கைக்கரை மிஷின் கரை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். தண்ணி திணிக்க அற்புதமா இருக்குங்கண்ணா. சரிங்க. ஜெர்சி கிராஸ்ல நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. மாடை பத்தி சொல்லுங்க அண்ணா. மாடு வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல இந்த மாதிரி சைஸை பாப்பாங்கண்ணா. சரிங்க. ஜெர்சியில பாருங்க, நானே தெரிய மாட்டேன், அந்த அளவுக்கு நல்லா ஹெயிட்டான மாடு, வெயிட்டான மாடுங்கண்ணா. ஓகேங்க. மாடு 2ஆம் நீத்து 6 பல்லுங்கண்ணா. சுழி சுத்தத்துக்கு தெளிவான மாடு. மடி செட்டு பாருங்க, இன்னும் 15 நாள் டைம் இருக்குது. ஃபுல்லா மடி எடுத்தா மாடு கண்ணு போட்டு 25 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா யாருக்கு வேணாலும். ஆனா மடி செட்டோட அந்த நரம் தாரை தான், பால் தாரை பாருங்க, பைப்பு மாதிரி ஓடி இருக்குங்கண்ணா. கேரண்டி 25 சொல்லி கொடுக்கலாங்கண்ணா யாருக்கு வேணாலும். நடையில் விடுற பாருங்க, நல்ல ஓவர் சைஸ்ல ஜெர்சியில மாடு தர்றீங்க, தாராளமா இந்த மாடு செலக்ட் பண்ணாலும். ஒரு மாடு வச்சிருந்தாலும் தரமான மாடா இருக்கும். தண்ணி திணிக்க அற்புதமான மாடு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்க. நல்ல ஒரு ரெட்டின் ஜெர்சியில. ஆமாண்ணா. ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடு பத்தி அப்படியே சொல்லுங்க அண்ணா. ஜெர்சியில பாத்தீங்கன்னா 6 பல்லுக்கு மாடு 2ஆம் நீத்து சினையா இருக்குங்கண்ணா. சரிங்க. கண்ணு போட 15 நாள் டைம் இருக்குன்னா. நேரம் 10 கறவை சொல்லி கொடுத்தாங்கன்னா நாமளும் வந்து ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும். சரிங்க. தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு, நல்ல வெயிட்டான மாடு, நெய்க்கெட்டான மாடுங்கண்ணா. சுழி சுத்தத்துல அற்புதமான மாடு, ஃபேட்டஸ்னாவுக்கு தெளிவா இருக்கக்கூடிய மாடு. கைக்கரை மிஷின் கரை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். கிளைமேட் அடாப்ஷன் தான் பெஸ்ட்டுங்கண்ணா இந்த மாதிரி மாடெல்லாம் செலக்ட் பண்ணும்போது. இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு தாராளமா எந்த ஊருக்கு வேணாலும் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்க. நம்ம ஃபார்ம்ல இருந்த எல்லா மாடுமே பார்த்தாச்சு. கஸ்டமர் இந்த வாரம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தாங்க. நல்ல நிறைய ஏரியால இருந்து கஸ்டமர் வந்திருந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் மேக்ஸிமம் மாடு கொடுத்துட்டோம். அதுதான் எல்லாருமே யாருமே வாங்கலன்னு. ஆமா, வாங்கலன்னு இல்ல, எல்லாருக்குமே கவர் பண்ணணும்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. சில பேர் வருவாங்க லாங்ல இருந்து வந்துட்டு கூட ரேட்டு செட் ஆகாம மாடு பிடிக்காம போக மாட்டாங்க. நம்ம ஃபார்ம் பொறுத்தளவு ரேட்ல மட்டும் தான் யோசிப்பாங்களா ஒழிய. தரமான மாடு வாங்கணும்னா தாராளமா பட்ஜெட்டோட வாங்க. ஒரு சின்ன பட்ஜெட் பார்க்கணும்னு நினைச்சிட்டு தாராளமா வர வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா பொருளுக்கு தகுந்த ரேட் வரும். நல்ல பொருளுக்கு என்னைக்கு நல்ல ரேட்டு தான். நான் ஒன்றும் கெட்ட பொருள் ஒன்றும் கொடுத்துட்டு உங்களுக்கு பணம் கேட்க போறது இல்லை. பொருள் தரத்தில் கொடுப்போம், அந்த அளவுக்கு பணம் இருக்கும். தாராளமா நல்ல மாடு வாங்கணும்னு நினைக்கும் போது தாராளமா எப்போ வேணாலும் வாங்கினா எடுத்துக்கலாம். வியாழக்கிழமை மேக்ஸிமம் வர மாதிரி பாருங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகேங்க. ஆனால் இந்த வாரம் நம்ம ஃபார்ம்ல இருந்த எல்லா மாடுகளையும் பார்த்தாச்சு. ஆமாண்ணா. எல்லாமே மில்க் ஈல்டு வைஸும் சரி, பிரீட் வைஸும் சரி, ஆமாண்ணா, குவான்டிட்டி வைஸும் சரி, நல்லா பெட்டராகவே கொண்டு வந்திருந்தீங்க. கஸ்டமர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து நெக்ஸ்ட் வீக்ல நியூ ஸ்டாக்ல நியூ அப்டேட்ல பார்க்கலாம். கண்டிப்பாங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்கண்ணா.